Good morning, children. 6th Standard Social Science. Geography. Lesson name Resources. This continue on the basis of development. அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Based on that level of development, resources can be divided into actual and potential resource. அதாவது வளர்ச்சி நிலையில் ரெண்டு வகையாக அதாவது வளங்களை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸ்னால் கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னும், பொட்டென்டியல் ரிசோர்ஸ் அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள் என்னும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவல் ரிசோர்ஸ் are resources that are being used and the quantity available is known. Example, gold at நெய்வேலி. அதாவது கண்டறியப்பட்ட வளங்கள் ஆக்சுவல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இவ்வளோதான் இருப்பில் இருக்குது அப்படின்னும் அளவு கண்டறியப்பட்டிருக்கிறது தான் ஆக்சுவல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குது, அதாவது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிகிறதா ஆக்சுவல் ரிசோர்ஸ், அதாவது கண்டறியப்பட்ட வளங்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம். அதான் நெய்வேலி, கோல் அட் நெய்வேலியில் இருக்கிற பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுரங்கத்தில் வந்து எவ்வளோ நிலக்கரி இருக்குது, இனி எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறத கண்டறியப்படலாம். நெக்ஸ்ட்டு பொட்டென்டியல் ரிசோர்ஸ் ஆர் resource that are not being used in the present and its quantity and location are not known. அதாவது இப்போ வந்து அதிக பயன்பாட்டில் இல்லாததும் அதன் அளவு மற்றும் இருப்பிடம் அறியப்படாமலும் இருப்பதும் தான் பொட்டென்டியல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நாம் வந்து இப்போ ப்ரெசண்டில் யூஸ் பண்ணாமல் இருக்குது, இதனுடைய அளவு என்ன, இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் பொட்டென்டியல் ரிசோர்ஸ். The technology to extract such resources is also yet to be developed. அதாவது இந்த வளத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சியடையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன் is erst found in the Bay of Bengal and Arabian Sea. அதாவது வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடலில் காணப்படும் கடல் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் வந்து இன்னும் யாராலையும் எடுத்து அதை வந்து ப்ரெசண்டில் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அது எவ்வளவு இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கண்டறியப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன் ஈஸ்ட் ஹாவ் கிரேட்டர் பொட்டென்டியல் தென் த டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட். தே கேன் பி யூஸ்ட் இன் பேக்கிங், பிரேவிங், வைன், எத்தனால் அண்டு பாராமெடிக்கல் புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ். அதாவது கடல் ஈஸ்ட், மெரைன் ஈஸ்ட் அப்படிங்கிறது நிலப்பரப்பில் இருக்கிற டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்டை விட மிகுந்த ஆற்றலுடையதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிரேட்டட் பொட்டென்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொட்டி தயாரிக்கிறது, மது வடிக்குதல், அதாவது ஒயின் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு, திராட்சை ரசம் தயாரிக்கிறது, அடுத்தது உயிரி எத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்திற்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான சத்து, புரோட்டீன். On the basis of excitability, அதாவது புதுப்பித்தலின் படி on the basis of renewability, resource can be classified as renewable resource and non-renewable resourceன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து புதுப்பிக்கத்தக்க அல்லது புதுப்பிக்க முடியாத இரண்டு வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க. ரிசோர்ஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி ரினோவ்டு வித் த passage of time are called renewable resource. Air, water, sunlight, measures of such resource can also limit its available quality, so they have to be used wisely. அதாவது ரிசோர்ஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி ரிவைவ்டு வித் த ஸ்பேசஸ் ஆஃப் டைம் ஆர் கால்டு ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்து கொள்ள இயலும் தன்மையுடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, காற்று, நீர், சூரிய ஒளி ஆகியவை. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்
Natural resources which are limited can be called non-renewable resource. They become excised after use and the time they take to replace does not match the life cycle. Example, coal, petroleum, natural gas and other minerals. அதாவது குறிப்பிட்ட கால அளவில் உள்ள அனைத்து வளங்களும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டிற்கு பின்பு தீர்ந்து போகக்கூடியவை. கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டோம்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து மறுபடியும் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இதுதான் வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன அப்படின்னா கோல், அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், கேஸு, இதெல்லாம் தான் வந்து. அப்புறம் அதர் மினரல்ஸ், கனிமங்கள், நிலத்துக்கடியில் இருக்கிற கனிமங்கள், இதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய அளவுகள் தீர்ந்து போச்சுன்னா அது திரும்ப உருவாகிறதுக்கு பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், அதாவது நெய்வேலி லிக்னைட்டிக் கார்பரேஷன். The resource which cannot renew themselves are either scarce or totally upset. So man is in search of new resource and in contacting several resource. அதாவது இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அனைத்தும் ஒரு நாள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இல்லாமல் போய்விடும் சொல்கிறாங்க. அதனால் மனிதன் இயற்கையான புதிய பொருட்களை வளமா அல்லது வளமற்றதா என்று பல ஆய்வுகள் செய்து அறிந்த பின்பு அவற்றை அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதாவது அந்த பெட்ரோலியம், கோல், இதுக்கு பதிலாக அதே மாதிரி வேறு ஏதாவது ரிசோர்ஸ் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. He confirmed that the substance is a resource only after research. He tried to harness it and also researches are regions where it may be found in. They are potential resources. Wind energy is one such example. The places where the wind energy can be utilized and still unknown. அதாவது காற்றின் ஆற்றல் இவற்றில் ஒன்றாகும் சொல்கிறாங்க. இவ்வாற்றலை இன்றும் நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. காரணம் காற்றம் வீசக்கூடிய இடங்கள் இன்னும் முழுமையாக அடையாளம் காணப்படாமல் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றாலை, அந்த காற்று விசிறியெல்லாம் வச்சு நமக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் அது இன்னும் நம்ம முழுமையாக அதை பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா அந்த காற்று எந்த இடத்துல இருந்து வீசுது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. How did coal originate? அதாவது கோல், நிலக்கரி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரவலின் அடிப்படை எவ்வாறு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் அண்டு யூனிவர்சல் ரிசோர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உள்ளூர் வளங்கள் மற்றும் உலக அளவிய வளங்கள்னு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When resources are present in a specific region that they are called localized resource. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படுற வளங்கள் பார்த்திங்கன்னா உள்ளூர் வளங்கள்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இல்லாமல் ஒரே இடத்துல மட்டும் ஒவ்வொரு தங்கம், நிலக்கரி, வைர சுரங்கம் அப்படின்னு சொல்லணும்னா அதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும், நிறைய இடத்துல இருக்காது. அதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மினரல்ஸ், கனிமங்கள். Some resources are present anywhere. Such resources are called universal resource. அதாவது சிலது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே, உலகத்தில் எல்லா பகுதியிலையுமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் வந்து உலகளவிய வளங்கள், யூனிவர்சல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அது சன்லைட் அண்ட் ஏர். இந்த சன்லைட்டும் ஏரும் உலகில் எல்லா பக்கமே இருக்கும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது உரிமை, ஓனர்ஷிப்னா உரிமைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல based on ownership, resources can be classified into individual resource, community owned resource, national resources and international resource. அதாவது உரிமைன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் ஆர் resources privately owned by individuals. Example, apartments.
அதாவது தனிநபர் வளங்கள் ஒரு தனிநபர் மட்டுமே சொந்தமானது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற காடு, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு, நாம் கட்டியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு, இதுங்க நம்ம வெட்டிருக்கிற வெஹிக்கல்ஸ், இதெல்லாமே இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். Community owned resources are resources which can be utilized by all the members of the community. Example, public parks. சமூக வளங்கள் என்பது ஒரு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வளத்தினை பயன்படுத்தி கொள்வது தான் ரிசோர்ஸஸ். அது கம்யூனிட்டி ஓனர் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பூங்கா, அதாவது பப்ளிக் பார்க்ஸ், பூங்கா, டெம்பிள்ஸ், இதெல்லாமே கம்யூனிட்டி ஓனர் ரிசோர்ஸ். National resources are resources within the political boundaries and zoning area of the country. Example, tropical forest region of India. அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டு வளங்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குட்பட்டது. பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ், அரசியல் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதிகள் தான் மற்றும் பெருங்கடல்கள் தான் நம்ம நேஷனல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இந்தியாவின் வெப்பமண்டல காடு, ஃபாரஸ்ட் ரீஜியன் ஆஃப் இந்தியா, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியன் ஆஃப் இந்தியா. Tropical rainforests are called the world's largest pharmacy, as 25% of the natural vegetation are medicinal plants. Example, Chicano. அதாவது நம்ம வெப்பமண்டல காடில் இருக்கிறது தான் உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் தான் 25% மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சிங்கோனா. International resources are all ozoning resource found in the open ocean. Resource found in this region can be utilized only after in international agreement. அதாவது ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள்லாம் பன்னாட்டு வளங்கள்னு சொல்கிறாங்க. இப்பகுதிக்கு உட்பட்ட வளங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் மூலமாகவே பயன்படுத்த இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஆம்பர் கிரீஸ். அதாவது ஆம்பர் கிரீஸ் அப்படிங்கிறது திமிங்கில புனுகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பரிஸ் இஸ் an extract from the sperm whale. A pound 0.45 kilogram of sweet smelling ambergris is worth $63,000 is used in perfume industries. அதாவது ஸ்போம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள் தான் திமிங்கில புனுகுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பவுண்டு பார்த்தீங்கன்னா திமிங்கில ஒரு பவுண்டுனா 0.454 கிலோகிராம். அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 63,000 அமெரிக்கா டாலரில் 63,000 சொல்கிறாங்க. இது நிறையா பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியல்ஸாக பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. Okay children, today homework on basis of development. This only the based on the level of development. அந்த இது first actual resource, potential resource முடிஞ்சு இந்த முடிஞ்சிரும். அடுத்தது on the basis of excansly, அதாவது renewability, அதாவது BC, இந்த 2 பேராகிராஃப் மட்டும் ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், we will see next